Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இந்தியன் கிரிக்கெட்டர் ஹாஸ் பீன் நேம்ட் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 அம்பாசிடர் பை தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். ஸோ எந்த இந்தியன் கிரிக்கெட்டரை அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யுவராஜ் சிங் அவர்களை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனில் உசைன் போல்ட் அவர்களையும் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அம்பாசிடரா. இப்போ இந்தியன் கிரிக்கெட்டரில் பார்க்குறப்ப யுவராஜ் சிங். ஓகேவா? விச் வில் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் இந்த சென்ஸ் நமக்கு வந்து கார்கோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் தான் நமக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கன்னா கேரளா கோஸ்ட்ல இருக்கக்கூடிய வில்லிங்கம் போர்ட் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டாக வரப்போகுது. அதானி இதுக்கான அந்த கான்ட்ராக்டையும் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, வாட் வில் பி இந்தியாஸ் இ-காமர்ஸ் பொசிஷன் அக்கார்டிங் டு இன்வெஸ்ட் இந்தியா பை 2030. ஓகேங்களா? இந்தியாவோட இ-காமர்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் இந்தியா இவங்களோட அறிக்கையை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். என்ன பொசிஷன்ல இருப்போம்னா தேர்ட் பொசிஷன்ல இருப்போம். நம்மளோட இ-காமர்ஸ் மார்க்கெட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்னா $325 பில்லியன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பை 2030 இந்தியாவோட இ-காமர்ஸ் மார்க்கெட்டோட வேல்யூ $325 பில்லியன் இருக்கும். இந்தியா வந்து வேர்ல்டுலேயே தேர்ட் பொசிஷன்ல வந்து இருப்போம். இ-காமர்ஸ் இந்த சென்ஸ் அமேசான், பிளிப்கார்ட் இதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்தது, which state is identified as the primary supplier of onions for export அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆனியன்ஸை ஒரு 6 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேஷனல் எக்ஸ்போர்ட் கோஆபரேட்டிவ் கவுன்சில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன 6 கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பஹ்ரைன், பூட்டான், பங்களாதேஷ், UAE, மொரீஷியஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? UAE, மொரீஷியஸ், ஸ்ரீலங்கா, பஹ்ரைன், பூட்டான் அண்ட் பங்களாதேஷ் இவங்களுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு. ஸோ யாரு பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலே பிரைமரி ஆனியன் ப்ரொடியூசர், அதிகமாக ஆனியன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஹையஸ்ட் ஆனியன் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. இங்கே இருக்கக்கூடிய ஆனியன்ஸ் தான் எக்ஸ்போர்ட்டும் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், how many times has the Prime Minister Narendra Modi participated in the G7 outreach session அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ G7 செஷன்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் எத்தனை டைம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 டைம்ஸ் வந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஜூன் மந்த்ல இந்த G7 மீட் வந்து நடக்க போகுது. புக்லியா அப்படிங்கிற சிட்டி இட்டாலியில வந்து நடக்க போகுது. இதற்கான இன்வைட்டும் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.